நான் செஸ்ட் ரவுண்ட் வந்து 33 எடுத்திருக்கேன். இது கூட எப்பவும் போல 4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 37 வரும். இது 37 வரும். இதை வந்து டிவைடட் 4 பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வெயிஸ்ட்டுக்குமே 4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 34 வரும். சீட் பார்த்தீங்கன்னா 37, அது கூடயும் 4 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 41 வரும். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஈவனா 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 41 வருது. இதுக்கு வந்து சைடு ஸ்லிட் வந்து நமக்கு தெரியாது, தேவையில்லை. ஏன்னா வேணும்னா கடைசியா ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு, பேக் நெக் வந்து 3 இன்ச்சு. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14.5, ஸ்லீவ் 14, ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 10, ஆர்ம் ஹோல் வந்து 15.5. உங்களுக்கு ஓன் மெஷர்மெண்ட் நீங்க நோட் பண்ணி நீங்க அதுக்கு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் போடுறேன். கேன்வாஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக்குக்கு வேணும்னா கேன்வாஸ் வச்சுக்கலாம். இல்ல கிளாத்ல நீங்க இது பண்ற மாதிரி இருந்தாலும் அதை வந்து நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏலைன் குர்த்தி அப்படின்னாவே உங்களுக்கு மெயினா வந்து துணியினுடைய அகலம் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஏன்னா நமக்கு கீழே வந்து ஃப்ளார் வந்து அதிகமா வரணும். இப்போ இதுல வந்து நான் எவ்வளவு கிளாத் இருக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. சரிங்க. சரி சரி. ஓகே, நான் சொல்லிடுறேங்க நான் உங்களுக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 190 இருக்கு. கிட்டத்தட்ட 2 மீட்டர்ஸ் அளவுக்கு வந்து இதுல கிளாத் இருக்கு. ஆனா இதுல வந்து என்ன இருக்குன்னா இதனுடைய வித்து பாத்தீங்கன்னா இது அதிகமா இருக்கு. வித்து அதிகமா இருந்தா உங்களுக்கு தாராளமா 3 மீட்டர் இருந்தா போதுங்க. சரிங்களா? வித்து வந்து கம்மியா இருந்துச்சுன்னா தான், இதுவுமே கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மீட்டர் வந்து வித்து இருக்கு. 1.5 மீட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 54 பக்கம் வந்து இதனுடைய அகலம் இருக்கு. சரிங்களா? நமக்கு அப்போ மீதி 41 எவ்வளவு லென்த்தோ அது போக மீதி இந்த இதுல வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எவ்வளவு வருதோ அதுல ஸ்லீவ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளார் வந்து இவ்வளவுதான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. நீங்க வந்து ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இப்போ இதுல நான் 41 எடுத்திருக்கேன்னா அதை விட ஒரு 3-4 இன்ச்சஸ் வந்து அதிகம் இருந்தா போதும். கீழே வந்து அந்த ஃப்ளார் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்ல இருந்து கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக ரொம்ப அதிகமா வச்சோம்னா அது அம்பர்லா டைப்ல போயிடும். அதனால நான் இதுல மார்க் பண்ணும்போது நீங்க அதனுடைய டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சுடிதாருக்கு வர்ற மெட்டீரியல்ல கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அந்த சுடிதார் மெட்டீரியல்ல கூட நம்ம வந்து இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க நார்மல் இது அப்படின்னா நீங்க ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நானும் திருப்பி தான் மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு வர மாதிரி தான் மடிச்சிருக்கேன். நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க அதுல நோட்ல எழுதுனது தெரியலன்னு நீங்க இது பண்ண வேண்டாம். இதுதான் வந்து நம்ம 2 இதா லேவா போட்டிருக்கோம். கீழே ஒரு ஃபோல்டிங், மேல ஒரு ஃபோல்டிங். எப்பவுமே ஃபோல்டிங் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா உள்ள இருக்க துணியினுடைய இது தெரியணும் நமக்கு. எங்கேயாவது சுருங்கி இருக்கா, இப்படி உள்பக்கம் தள்ளி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் தெரியும். இப்போ இதுல வந்து நம்ம
கீழே வந்து லைட்டா ஒரு கிராஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த கிராஸ் வந்து நீங்க இங்கிருந்தே கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இப்படி கிராஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்றதுனால அப்புறம் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாவே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கூட நீங்க கிராஸ் பண்ணலாம். இல்ல இங்க இருந்தே உங்களுக்கு கிராஸ் வேணும், அந்த ஷேப் வேணும் அப்படின்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இந்த கீழே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருப்பம் தான். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாவே விட்டுருவாங்க, ஏன்னா அது ஒரு கார்னர் வந்து இப்படி கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி வேணும்னாலும் விட்டுக்கலாம். நமக்கு வந்து இந்த இடம் இந்த ஷேப் கொடுத்து நம்ம லைட்டா மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய உயரம் மார்க் பண்றேன். இது வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் மட்டும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 41 இன்ச் வந்து உயரம், 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். அதுக்கு மேல வர்றதை வந்து நம்ம நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மேல் போர்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது தான் நமக்கு ஸ்லீவ் லென்த் நம்ம வைக்க முடியும். இந்த லென்த்தும் இந்த இதுவும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நான் 41 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ரெடி அளவு 41 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு மடிக்கிறதுக்காக விட்டுட்டேன், மேலே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு வருது. அதில் வந்து நான் 1/2 ஷோல்டர் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். 7.25 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கிங் தெரியுதுங்களா? 1/2 ஷோல்டர் 14.5 இன்ச்சு வச்சிருக்கேன். அதுல வந்து 7.25, பாதி வந்து 7.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல்னுடைய லென்த்தும் பாத்தீங்கன்னா அதே 7.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுல மார்க்கிங் தெரியுதான்னு பாருங்க. இது தெரியுதுங்க. ஓகே. ஷோல்டர் என்ன வைக்கணுமோ அதேதான் ஆம்ஹோலும் வைக்கணுமா? 1/2 ஷோல்டர் வைக்கிற இடத்துல எல்லாமே, அது எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து என்ன ஷோல்டர் வைக்கிறீங்களோ அதே தான் ஆம்ஹோல் உயரம். வேற இது எல்லாமே வேற மெத்தட் வருங்க. இந்த 1/2 வைக்கிறது எல்லாமே ஷோல்டர்னுடைய அளவு அதே தான் வைக்கணும். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு வந்து ஸ்லோப் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டிச்சிங். இங்கே 3/4 இன்ச்சு ஸ்லோப், 3/4 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துருக்கேன். இது நீங்க 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு உங்களுடைய பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சொல்லுங்கம்மா, ஏதோ டவுட் கேட்டீங்க? ஆமாங்க. நீங்க நான் ஸ்டெப் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு ஆர்ம் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆர்ம் ஹோல்னுடைய உயரம் அப்பதான் உங்க ஆர்ம் ஹோலுக்கு கனெக்ட் ஆகி கரெக்டா வரும். சப்போஸ் நான் இங்க இருந்தே ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து இனிமே இந்த பாயிண்ட் மேல ஏத்துற மாதிரி தான் வரும். இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கறனால மட்டும்தான் நம்ம இதே உயரம் வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கழுத்தினுடைய இது பாத்தீங்கன்னா அகலம் வந்து நான் ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். நீங்க சப்போஸ் இதை போட் நெக்கா வைக்கலாம், இல்ல நார்மலா பேக் க்ளோஸும் முன்னாடி ரவுண்டு என்ன ஷேப் நெக் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா 1/2 ஷோல்டர் நம்ம குர்த்திக்கு வைக்கிறோம் அப்படின்னா பேக் வந்து கொஞ்சம் க்ளோஸா வைக்கணும். ஒரு 4 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் டீப் பண்ணும். அதுக்கு மேல நீங்க டீப் பண்ணும் அப்படின்னா
இந்த ஷோல்டர் கால்குலேஷன் நம்ம வேற மாதிரி தான் போடணும். சரிங்களா? ஒரு 4 இன்ச் வரைக்கும் டவுன் பண்றதுக்கு தான் இந்த 1/2 ஷோல்டர். கிளாத் கொஞ்சம் தள்ளி உங்களது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டா சென்டர் பண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. ஏன்னா எங்களோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இது கரெக்டா உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு. உங்களுடைய இதுல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இது கொஞ்சம் ரொம்ப ஜூம் பண்ணியிருந்தீங்கனாலும் பாதி போர்ஷன் தெரியாது. அதனால கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த போர்ஷன் மார்க் பண்றனோ அதை மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஷோல்டர் அளவு 7.25, உயரம் 7.25 வச்சிருக்கேன். 3/4 இன்ச் வந்து நான் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். நெக்குனுடைய வித்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் கொடுத்துருக்கேன். நெக்குனுடைய ஷேப் வந்து இதுல நான் வந்து வி நெக் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நான் இதுல இது பண்ணிருக்கேன். அப்போ ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் மட்டும்தான் நான் பேக் வந்து நான் வந்து டீப் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப இதுல வந்து ஷோல்டர் போர்ஷன் நம்ம நெக்கு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் வந்து நான் 37 மார்க் பண்ணிருக்கேன். அப்போ 9.25 வந்து நமக்கு 1/4 செஸ்ட். நெக்கோட இன்ச் எவ்வளவு வந்துச்சுங்க? 3 இன்ச் வச்சிருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு பேக் க்ளோஸ் வரும்போது ஃப்ரண்ட் வந்து 2.25 3 2.5 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பேக் வந்து நம்ம க்ளோஸ் நெக்கா தான் வைக்கிறோம். ஒரு 4 இன்ச்சுக்கு உள்ளதான் வைக்கணும். அதுக்கு கீழே நம்ம வைக்க கூடாது. அப்படி வைக்கிற மாதிரி இருந்தா நம்ம ஷோல்டரை வந்து குறைக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்க எப்போ நார்மல் சுடிதாருக்கு என்ன கால்குலேஷன் போட்டு வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா ஏலைன் குர்த்தி அப்படிங்கும்போது நமக்கு அதிகமா நெக்கு, ஸ்லீவு, கீழே இருக்க போர்ஷன் இது எல்லாமே ஒரு ஸ்டைலா ஒரே மாடல்ல வந்தாதான் அது நமக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். அதனால இது மேக்சிமம் பேக் வந்து க்ளோஸ் நெக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கீ ஹோல் மாதிரியோ டிராப் வேணுமோ எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது நீங்க செப்பரேட்டா கூட நீங்க வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் கொடுத்துட்டு இங்க ஏதாவது ஷேப் நீங்க கொடுக்கணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து செக் பண்ணுவோம். ஆம்ஹோல் பாத்தீங்கன்னா 15.5 இன்ச் வருது. இப்ப இதுல இருந்து நம்ம கரெக்டா 15 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 7.25 வருது, 7.5 இன்ச் வருது. ஆனா எனக்கு 7.25 வரணும். அதனால லைட்டா ஒரு 1/4 இன்ச் நான் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ இதுல 7.25 இது லைன் போட்டுட்டு நீங்க மெஷர் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். இதுல 7.25 ஒரு பாயிண்ட் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நார்மல் தான். அதனால அது ஓகே தான். இப்ப முன்னாடி வந்து உள்கை வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இந்த ஆம்ஹோல் உயரம் 6.5, அதுல 3.25 மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3.25 இருந்து ஒரு 3/4 இன்ச் நான் உள்ள தள்ளியிருக்கேன். இதுல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. லைட்டா ரவுண்ட் ஷேப் பண்ணணும். ஓகேங்களா? ஆம்ஹோலினுடைய உயரம் எனக்கு ஆம்ஹோல் 15.5 வருது. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/4 இன்ச் கம்மியா வந்தனால நான் ஒரு 1/4 இன்ச் கீழே ஆம்ஹோல் உயரத்தை டவுன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய மிட் பாயிண்ட்ல இருந்து 3/4 இன்ச் தள்ளி ஃப்ரண்ட் கர்வ் வரைஞ்சிருக்கேன். ஸ்டாண்டர்ட் தாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அது வந்து நீங்க இப்போ பிளவுஸ் வந்து இந்த இடத்துல சின்ன ஷோல்டர் வச்சு வெட்டுறீங்க இல்லைங்களா? அப்ப மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடக்கூடாது. அந்த மாதிரி வரும்போது வேணா நீங்க இதை கொஞ்சம் 1/2 இன்ச்சா கூட குறைச்சிக்கலாம். அந்த 3/4 இன்ச் வந்து அந்த ஆர்ம்ஹோல்ஸ்
டிவைட் பண்ணி அதுக்கு நேரம் ஆமா, அதுக்கு நேரா 3/4 இன்ச்சு. அத வந்து நீங்க இது ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இந்த குர்த்திக்கு இந்த க்ளோஸ் நெக்குக்கு தான் நான் இதை ஃபாலோ பண்றேன். நீங்க வந்து பிளவுஸ் வந்து பேக் வந்து க்ளோஸ், போட் நெக், ஃப்ரண்ட் வந்து டீப் வைக்கிற மாதிரி எல்லாம் வரும்போது இத அதிகமா வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கின் வெளியே தெரியும். ஏன்னா இது இழுத்துக்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்க இத வந்து 1/2 இன்ச்சா குறைச்சுக்கோங்க. சரிங்களா? இதே ஃபார்முலாவை வந்து நீங்க அதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது ரொம்பவே இந்த நெக் இப்படி டீப் வரும்போது இந்த இடம் ரொம்ப குட்டியா ஸ்கின் ரொம்ப இதா தெரியும். அதனால அந்த மாதிரி வர்ற இடத்துல இதனுடைய அளவை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி குர்த்தி டைப் மட்டும்தான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து க்ளோஸ்டா வந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க டீப் வந்தா மட்டும் நீங்க இத வைக்க கூடாது. ஏன்னா இந்த இடம் நமக்கு ரொம்ப மெஷர்மெண்ட் கவனமா பார்க்கணும். எவ்வளவு வேணுமோ அந்த அளவு வரணும். ஒன்னா இதுக்கு மேல நம்ம மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். அப்படி இல்லாட்டினா இத வந்து நம்ம கம்மி பண்ணணும். இப்ப இதுல வந்து ஆமாங்க, இது வந்து ஸ்டிச்சிங்காகங்க. ஆமாங்க, இல்ல அதுதான் இது வந்து இந்த ஸ்லோப் கொடுத்தாதான் இதுதான் நமக்கு ஹைட், இதுதான் உயரம். இது வந்து ஸ்லோப் வந்து ஷோல்டருக்காக நம்ம கொடுக்குற ஸ்லோப். நீங்க அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம், அடுத்தது உயரம் கொடுத்துட்டோம், அதுல 3/4 இன்ச்சு நம்ம குறைச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் ஸ்லோப் நம்ம மார்க் பண்றோம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். நீங்க மாத்தி இது பண்ணி யோசிச்சீங்கன்னா அப்ப இதுல கழிச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனாலதான் நான் எப்போ கிளாஸ் எடுத்தாலுமே அந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு மேக்சிமம் குறையும். எந்த கிளாஸா இருந்தாலுமே உங்களுக்கு மெயினா நீங்க ஸ்டெப்பை கவனிக்கும் போது இதுக்கு அடுத்ததுதான் இது. ஏன்னா நம்ம இப்ப எப்படி வேணாலும் மாத்தி பண்ணலாம், இது தப்பு கிடையாது. என்னன்னா நமக்கு தேவை அந்தந்த மெஷர்மெண்ட் அங்க கரெக்டா வரணும். அதை நம்ம மாத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது எல்லாமே மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், மறுபடியும் செக் பண்ணும் அந்த மாதிரி. அதனால எப்பவுமே ஒரு ப்ராப்பர் கிளாஸ் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஹைட் மார்க் பண்ணிட்டோம், ஷோல்டர், அப்புறம் ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோப், அந்த மாதிரி ஸ்டெப்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்து குறையும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு கட்டு இப்ப நான் மெஷர் பண்றது பாத்தீங்கன்னா இதை விட்டுட்டேன், இங்க இருந்து தான் எடுத்த அளவை நான் அப்படியே அப்ளை பண்றேன். 14 இன்ச்சு வந்து உயரம். எதனோட உயரம் அப்படின்னா நமக்கு ஷேப் வருது இல்லைங்களா, அந்த வெயிஸ்ட் பாயிண்டினுடைய உயரம் வந்து 14. இது நீங்க அளவு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டா அந்த ஸ்ட்ரக்சர் ஷேப் கொடுக்குறோமோ அந்த வளைவு வருதோ அந்த இடத்த தான் இது பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா 14, 13, 14 அந்த ஒரு பிளவுஸினுடைய லென்த் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோமோ அந்த அளவு வந்து இதுல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அளவு ஷேப் கொடுக்கறதுக்காக நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்தது சைடு கட் வந்து நம்ம இது எடுக்க போறது இல்லை, ஆனாலும் அந்த உயரத்தை நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 21 இன்ச்சு வந்து சைடு கட்டுக்கான உயரம், அதாவது நம்ம வெயிஸ்டினுடைய லென்த். இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 34 இன்ச்சு வந்து இதுக்கு வந்து டாட் தேவையில்லை, 8.5 இன்ச்சு நான் இதுல மார்க் பண்றேன். 4 இன்ச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லூஸா தான் நம்ம ட்ரெஸ் போடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைடு இதுல வந்து 10.25, எல்லாமே 4 ஆட் பண்ணி நான் டிவைட் பண்ணி வச்சிருக்கிறது தான். இதுக்கு வந்து நம்ம சப்போஸ் மிடில் செஸ்ட் பெருசா இருக்கவங்க இந்த இடத்துல நீங்க அதை பார்த்து மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மிடில் செஸ்டும் இதே தான். நீங்க வந்து இப்ப இது எப்படி செஸ்ட் ரவுண்ட் 4 ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மிடில் செஸ்ட் எடுத்தாலும் 4 இன்ச் ஆட் பண்ணி அது எங்க வருதோ அதை மார்க் பண்ணி அந்த ஷேப் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இது வந்து இதுதான் நம்ம நார்மலா போடுற குர்த்தி.
சரிங்களா? இப்ப இந்த மேல் போர்ஷன் நான் தள்ளிடுறேன். உங்களுக்கு இதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இனிமே இதுல இருந்து தான் நம்ம கால்குலேஷன் பார்ப்போம். அதனால இத ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இங்க கிளாத் வந்து ரொம்ப வைடா இருக்கு அப்படின்னா இந்த ஷேப் வந்து 3 போர்ஷன் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஒண்ணு இப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் ஏ லைன் தான். இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் வேணும்னா இங்க மேல இருந்து இப்படி கொண்டு போய்க்கலாம். நல்லாவே எனக்கு ஸ்டொமக் தெரியக்கூடாது, எனக்கு வயிறு பெருசா இருக்கு, ஃபுல்லா கவர் ஆகணும் அப்படின்னா இந்த சைடு கட்ல இருந்தே நீங்க இப்படி கொண்டு வந்துடலாம். இதுல வந்து 3 ஆப்ஷன் ஏ லைனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சைடு ஸ்லிட் எங்க வருதோ அதுல இருந்து நம்ம கிராஸ் பண்ணலாம். ரெண்டாவது இந்த ரெண்டுக்கும் மிடில்ல இருந்து நம்ம அந்த ஷேப் கொண்டு வரலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க மேல இருந்தே நம்ம இத வந்து இந்த ஷேப் கொண்டு வரலாம். எதுவா இருந்தாலும் இங்க கீழே சைடுல எவ்வளவு கிளாத் வேணும், உங்களுக்கு எவ்வளவு ஃபிளார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிளாத் ஃபோல்டு பண்ணிருப்பீங்க. அந்த எட்ஜ் வரைக்குமே இந்த லைனை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்றேன். இது வரைக்குமே கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் வரும். உங்களுக்கு இங்க ஃபிளார் எவ்வளவு வேணுமோ அதுதான் மெயினா ஏ லைன் அப்படிங்கும்போது ஒன்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு போய்க்கோங்க. இல்லாட்டினா மிடில்ல இருந்து இது உங்களுடைய எனக்கு கொஞ்சமாவது ஷேப் தெரியணும், ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா இதை கீழே இறக்கிக்கலாம். இல்ல எனக்கு கீழே மட்டும் ஜாயிண்ட் தேவையில்லை, மற்றபடி எல்லா ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் பேர் கேட்கறது நமக்கு வந்து இது வரைக்கும் கரெக்டான ஃபிட்டிங் இருந்தா போதும், இதுக்கு மேல கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னா நீங்க இதுக்கு கீழே மட்டும் இந்த லைனை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங் லைன் பாத்தீங்கன்னா இந்த லைட்டா இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்ல நீங்க ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஷேப் கொஞ்சம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க ஸ்டிச் வந்து ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சைடு ஸ்லிட் வேணும்னா ஒரு 8 இன்ச்சோ 7 இன்ச்சோ வச்சு ஓப்பன் கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா நேரா அப்படியே வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கீழே வர்ற போர்ஷன் மேல இருக்கிறது யூஸ்வல் நம்ம எப்பவும் பண்ற ஒரு க்ளோஸ் நெக்கினுடையது தான். இந்த வெயிஸ்ட் லைன்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம பண்றதுதான் இந்த ஏ லைன் குர்த்தியோடைய இது. இப்ப இதுவே ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா நமக்கு இது நார்மல் ஸ்ட்ரைட் கட் குர்த்தி. இதுவே நீங்க இப்படி சைட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இதுவே உங்களுக்கு இப்படி வந்து நீங்க இந்த மிட் பாயிண்ட் வச்சு இப்படி கட் போட்டு பேனலாவும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இந்த சைடு வந்து இதே மாதிரி தான் வரணும். சரிங்களா? பேனல் போடும்போது இதனுடைய மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ணி இதுல இருந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கலாம். எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மேல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எப்பவுமே நீங்க பண்ற அதே இதுதான். இந்த வெயிஸ்ட்ல இருந்து போடுற லைன் மட்டும்தான் உங்களுக்கு மாறி வரும். சரிங்களா? இப்ப இதை நான் கட் பண்றேன். இதுல ஏதாவது இந்த கீழ் போர்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹெவி சைஸ் அப்படிங்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு நார்மல் 28 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, உங்க பாடி மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்க எப்பவும் ஃபிட்டிங் கரெக்டா போடுவீங்க. இல்ல லூஸ் வேணும்னாலும் நீங்க பேக் க்ளோஸா இருக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு லூஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எந்த பிரச்சனையுமே வராது. பேக் டீப் நெக்கா இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபிட்டிங்கா போடணும். இல்லாட்டினா ஷோல்டர் ஃபால் வந்துட்டே இருக்கும். ஆனா க்ளோஸ் நெக்கா போடும்போது நீங்க உங்களுக்கு பாடி ஷேப்புக்கு இப்ப 4 இன்ச் நான் கொடுக்குற இடத்துல நீங்க 5 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? 5 இன்ச் கொடுத்து போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க இந்த ஃபிளார் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். டீப் நெக்கா இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டா மெஷர்மெண்ட்டும் வேணும், ஃபிட்டிங்கும் வேணும். ஒரு குறிப்பிட்ட லூஸ் மேல வச்சோம்னா ஷோல்டர் ஃபால் வந்துட்டே இருக்குங்க. சரிங்களா? டீப் நெக் வரும்போது தான் ஈஸ் அலவன்ஸா நம்ம குறைக்கணும். ரொம்ப டீப் நெக்கா வைக்கிறோம் அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 வைக்கிற இடத்துல 3, 2.5 அப்படிதான் வைக்கணுங்க. ஆனா நம்ம வந்து க்ளோஸ் நெக் வைக்கும்போது நமக்கு எவ்வளவு இப்ப குர்த்தி ரெடிமேட் குர்த்தி எல்லாம் மேக்சிமம் எல்லாமே க்ளோஸ் நெக்கா தான் இருக்கும். நிறைய சைசஸ் இருக்கும், ஃபுல் லூஸ் இருக்கும். ஆனா பேக் நெக் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா தான் இருக்கும். க்ளோஸ்டா இருக்கிற எல்லா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸுமே எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஃபிட் ஆகும், அதே மாதிரி செட் ஆகும். ஆனா டீப் நெக் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ரெடிமேட்ல வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா செட் ஆகாது. ஷோல்டர் ஃபால் வந்துட்டே தான் இருக்கும். அந்தந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டைட் கொடுக்கணுமோ அது கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா வருங்க.
இப்ப பேக்கை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அப்படிங்கும்போது இந்த செஸ்ட் ரவுண்டா இருக்கட்டும், இந்த வெயிஸ்ட் ரவுண்டா இருக்கட்டும், இதுவா இருந்தாலும் நீங்க எவ்வளவு வேணாலும் லூஸ் கொடுத்து நம்ம தைச்சுக்கலாம். அப்போ நீங்க வந்து உங்களோட பாடி சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இது வரைக்கும் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டிங்கா வச்சுக்கோங்க, 4 இன்ச்சு கொடுத்து. இதுக்கு மேல கொடுக்கறது 5 இன்ச்சு கூட நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபிளார் நீங்க எப்படி போடுறீங்களோ அப்படி. இந்த அளவும் நம்ம அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியணுமேங்கறதுக்காக இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை விட நமக்கு அதிகமா தான் வரும். அப்போ உங்களுக்கு ஹிப்பும் டைட் ஆகாது, சீட்டும் டைட் ஆகாது, அதுக்கு மேல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதுல இருந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி லூஸா தான் இருக்கும். நீங்க போடும்போது உங்களுக்கு ஃப்ரீயாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கிளாத் வந்து இப்போ லென்த் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 44 வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 54 இன்ச்சினுடைய அகலம் வந்து உங்களுக்கு வேணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 54 வருங்க. 54 வரும், 44 வரும், 36 வரும். இது எல்லாமே துணியினுடைய அகலம். நீளம் வந்து நம்ம எத்தனை மீட்டர் வேணுங்கிறது நம்மளுடைய விருப்பம், அப்படி நம்ம வாங்கிக்குவோம். சப்போஸ் நீங்க அகலம் எனக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலா 2.5 எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க 3 மீட்டர் எடுக்கணும். மத்தவங்க எடுக்கிறத விட ஒரு 1/2 மீட்டர் நீங்க சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி அகலம் அதிகமா இருக்கு அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஸ்லீவ் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வைக்க முடியும். அந்த ஸ்லீவ் நம்ம கொடுத்துக்கலாம். உயரம் பாத்தீங்கன்னா 41 வரைக்கும் தான் இதுல வருது. சப்போஸ் இதுலயே நான் வந்து ஃபுல் லென்த் கொடுத்து எனக்கு இப்போ 44 வரணும் அப்படின்னா ஸ்லீவ் வந்து இது ஷார்ட் ஸ்லீவ் வரும். இல்லாட்டினா இப்ப இதுல நான் வந்து 2 மீட்டர் எடுக்க இடத்துல இன்னொரு 1/2 மீட்டர் நான் சேர்த்து எடுத்தா ஸ்லீவ் வந்து அதுல தனியா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கணக்கு பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் தான் அளவு. நமக்கு வந்து அகலம் மட்டும் இப்ப முந்தியெல்லாம் வந்து அகலத்தை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த லாங் ஃப்ராக்கு இந்த இந்த மாதிரியான கவுனு இந்த மாதிரி தைக்கும் போதுதான் இதனுடைய அகலம் இப்ப எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க, பார்த்து வாங்குறாங்க. அப்போ அகலம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம சுடிதாருக்கு வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 36 தான் வரும். அது வந்து நம்ம கரெக்டா இப்படி ஃபோல்டு பண்ணுவோம், சைட்ல கொஞ்சம் தான் வரும், அதுல ஒரு ஹாஃப் ஸ்லீவ் எடுப்போம். அந்த மாதிரி தான் சுடிதாருது நம்ம 3 பீஸ் செட் வர்றதுல எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம எடுக்கும்போது அதனுடைய முதல்ல கேட்கறது நம்ம அகலம் எவ்வளவு இருக்கு. இப்போ 44 இருக்கு அப்படின்னா 44 லென்த்துக்கு ஓகே தான். ஒரு ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ உயரம் உங்களுக்கு குறையும். ஆனாலும் 44 உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டினா 56 வரும், 56, 57 அந்த மாதிரி வரும். அது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃப்ரீயாவும் இருக்கும். மீட்டர் கணக்கு தான் உங்களுக்கு. ஆனா அகலம் மட்டும் நம்ம செக் பண்ணணும். அது மட்டும் செக் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி கவுன் தைக்கிறது இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு. இது வரைக்கும் வரும். இதை இப்படி கட் பண்ணிட்டு இங்க ஃபிளீட்ஸ் வைக்கிறது நிறைய மாடல்ஸ் வந்து நம்மளாவே கிரியேட் பண்ணலாம். எல்லாமே இந்த ஏ லைன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். அதனால அந்த மாதிரி வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து நான் மேல் போர்ஷன் கட் பண்றேன். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. இப்போ எனக்கு அப்பர் செஸ்ட் விட வந்து வெஸ்ட் லைன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மேம். வெஸ்ட் லைன் இருக்கும் மேம். எக்ஸாக்ட்டா ஷேப் கொடுத்து தைச்சா இல்ல இல்ல இப்போ நீங்க ஷேப் கொடுத்து தைக்கிறது அப்படிங்கறத விட உங்களுக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேல ஃபிட்டா போட முடியாது. நீங்க இப்ப ரொம்ப கம்மியா தான் வருது அப்படின்னா நீங்க ஜிப் மாதிரி ஏதாவது வச்சாதான் அது கரெக்ட் பண்ண முடியுங்க. அப்படி சுடிதார் வந்து நான் செஸ்ட் வந்து எனக்கு 8 இருக்கு, வேஸ்ட் வந்து 34 தான் இருக்கு. அப்போ எனக்கு இறங்கவே மாட்டேங்குது செஸ்ட். நீங்க 4 இன்ச் தானே வைக்கிறீங்க E11? ஆமா. அது ஏன்னா அது வந்து இதுதான். ஏன்னா நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா ஜிப்பு தான் வைக்கணுங்க. ஜிப்புனா ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜிப்பு போட்டீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டா வரும். நீங்க வைக்கிற அளவு கரெக்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து, ஏன்னா நம்ம பஸ்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நமக்கு இந்த இது வந்து ஷோல்டர் எப்படி இருக்கோ அது பொறுத்துதான் உள்ள ட்ரெஸ் போட முடியுங்க. அதனால அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க வந்துட்டு ஒன்னா ஜிப்பு வைக்கலாம், இல்லாட்டினா இதை லூஸ் கொடுத்துதான் ஆகணுங்க. சொல்லுங்க. ரெண்டு சைடு அதுதான். இப்ப இதுலயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த இதுல வந்து நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த இத வந்து ஸ்ட்ரெயிட்டா பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு ஜாயின் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம இந்த இதுதான் வருங்க. இந்த பிரின்சஸ் கட் மாதிரி இப்படி சென்டர்ல இந்த மிட்ல வந்து ஒரு லைன் போட்டு
இதுல நம்ம கட் பண்ணிக்குவாங்க. இந்த பஸ்ட் ஷேப் மட்டும் நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு கொடுக்குற மாதிரி லைட்டா ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே அவ்வளவுதான். இத வந்து மிட் பாயிண்ட் வச்சு நம்ம பண்ணணும். அந்த மாதிரி வரும்போது நீங்க இங்க ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மட்டும் இந்த போர்ஷனுக்கு கொஞ்சம் சேர்த்து விடணும். ஒரு ஹாஃப். எப்படிங்க? போதும் போதுங்க. இதனோட மிட் பாயிண்ட் வந்து பாத்துக்கோங்க. இதுல ஒரு ஹாஃப் இன்ச், இதுல ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருங்க. நம்ம டாட் லைன் விட்டா அது மாதிரி வரும். இப்ப இதுல இருந்து நம்ம இந்த ஷேப் இத கரெக்டா ஸ்ட்ரைட் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இத வந்து டாட் ஷேப்ல கொண்டு வந்துருங்க. இப்படி கொண்டு வந்துட்டு நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிருங்க. இதுக்கு மட்டும் நீங்க இங்க ஒரு இந்த ஸ்டிச்சிங்க்கு எவ்வளவு பிடிக்கிறீங்களோ 1 இன்ச் 1/2 இன்ச் பிடிச்சீங்கன்னா இங்க 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது பேக்கு ஃப்ரண்ட் ஈவனாவே நீங்க கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அப்படின்றது இல்ல. பேக்குக்கும் டாட் தேவைப்படும், ஃப்ரண்ட்டுக்கும் டாட் தேவைப்படும். அந்த மாதிரி வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சேர்த்து இங்க ஒரு 1 இன்ச் நீங்க இப்படி இது வரைக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சொல்லுங்க. ஆமாங்க. ஓகே ஓகேங்க. எப்படிங்கம்மா? ஓகே ஓகே ஓகே. நீங்க அதுலயே ஃபீட்பேக் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி சரிங்க. ஓகேங்கம்மா. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே. கண்டிப்பாங்க. எங்க இது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிளவுஸனுடைய பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் பத்தி வந்து ஒரு கிளாஸ் போட போறேங்க. அது வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க, அதாவது பாடியில மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து நம்ம பிளவுஸுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா நிறைய பேருக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்க தெரியும், எல்லாமே பண்ண தெரியும். ஆனா பேசிக்கான பிளவுஸினுடைய அந்த இது டீடைல்ஸ் தெரிய மாட்டேங்குது, எப்படி அளவு எடுக்கணும், என்ன அளவு எடுக்கணும்னு தெரியலன்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த ஒரு பேசிக் வந்து போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு அதுல அது இது வரும்போது நீங்க வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாங்க. அப்படிங்களா? இல்ல அது பழைய வீடியோஸ் இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் இது பண்ண சொல்றேன். ஓகே. சொல்லுங்க. நீங்க அப்ப இந்த ஷேப் வந்து கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். இறக்கி வைங்க. இந்த சைடு ஷேப் மார்க் பண்றீங்க இல்லையா, இந்த உயரம், அதை வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பஸ்டுக்கு சைட்லயே வந்தாதான் உங்களுக்கு மேல ஏறிட்டே இருக்கும். அந்த பஸ் பாயிண்ட் விட்டு கீழே இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா பஸ்டுக்கு கீழே வரும்போது கீழே இருக்க கிளாத்தை மேல ஏற விடாது. அது வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி லென்த்துமே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. சொல்லுங்க. சைட்லைங்களா? இந்த இடங்களா? இந்த கேர்வ் கொடுக்குறீங்கல்ல, கேர்வ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து ஸ்ட்ரைட் வராது. அப்ப பார்டர் நீங்க அட்டாச் பண்றீங்க அப்படின்னா அந்த ஷேப், பார்டர்னுடைய ஷேப்பை வந்து இந்த ஷேப்புக்கு வச்சுதான் நீங்க அட்டாச் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரைட் பார்டர் கொண்டு போய் இதுல வச்சீங்க அப்படின்னா தூக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து ஆமா, அந்த அந்த ஷேப் வந்து இதுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா இந்த அளவை விட இந்த அளவு அதிகமா இருக்கும். நம்ம வந்து பிளவுஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வர்றதுக்கு எல்லாமே பார்டர் கொடுப்போம். வளைவா வர நெக்குக்கெல்லாம் பார்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா லாங் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் சுருக்கி விட்டு அதுக்கப்புறம் வச்சு தைப்போம். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வேணா உங்களுக்கு கரெக்டா வரலாம். இங்க அளவு கம்மியா வரணும், இங்க அதிகமா வரணும். இதுக்கு லைனிங் நீங்க லைனிங் இது வரைக்குமே வச்சுக்கோங்க. ஃபுல்லா வைக்க தேவையில்லை. இது வரைக்கும் குறைச்சிக்கோங்க. சப்போஸ் அப்படி உங்களுக்கு வரும்போது இது வரைக்கும் நீங்க வந்து மேல இருக்க கிளாத் ரெண்டும் தனியாவும் உள்ள இருக்க 2 லைனிங் தனியாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஆ- ஆமா. அந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது அப்படிங்களா? அது வந்து நான் அந்த அந்த மாதிரி பண்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு போடும்போது சொல்றேங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மேல இருக்கிறத பர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டு உள்ள இருக்க லைனிங்க்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கட் போட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான். அது வந்து நீங்க எது எது வரைக்கும் வருதோ இந்த மேல் துணியை வந்து நீங்க மறுபடியும் ஒண்ணா வச்சு அந்த ஸ்டிச்சை வந்து கட் ஆக்காம ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிருங்க. உள்ள இருக்கிறதுக்கு லைனிங்கை வந்து கொஞ்சம் கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு செப்பரேட்டா இருக்கும். சொல்லுங்க. இது வந்து லைனிங் இல்லாம தைக்கலாம் இல்லையா? இது லைனிங் இல்லாம தான் இப்ப போட்டிருக்கேங்க. ஓகே மேம், இன்னும் சின்ன டவுட்டுங்க. அது கீழ பாட்டம் மேட்ச் போட்டுட்டீங்களா? ஆமா. போட்டுட்டு மேட்ச் போடுங்க. இந்த இது சொல்றீங்களா? இந்த இது வந்து நீங்க அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும்னா இங்க இந்த வெயிஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்து இதை மெஷர் பண்ணீங்கன்னா 28 வருது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த எட்ஜ்ல இருந்து இங்க மெஷர் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 2 இன்ச் வந்து நமக்கு மைனஸ் ஆகுது. இது இது அதே அளவு வச்சா இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் மேல வைக்கும் போதுதான் நமக்கு அந்த போடும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2 இன்ச் இந்த ஹிப் லைன்ல இருந்து ஒரு 2 இன்ச் இங்க மைனஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வச்சாலும் தப்பு இல்ல. ஆனா இந்த இடத்துல கிராஸ் வந்து கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி வர எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம 2 இன்ச் மேல கொடுத்துக்கலாம். ஓகே. சொல்லுங்க. அதுதான் நீங்க வந்து மிடில் செஸ்ட் மார்க் பண்ணி போடணும்னு சொன்னதுங்க. மிடில் செஸ்ட் எவ்வளவோ 1/4 வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கர்வ் லைன் வந்து கொடுக்கணுங்க. ஆம்ஹோல் டைட் வரது நீங்க லூஸ் கொடுக்கலன்னு தான் அர்த்தங்க. லூஸ் ஆமா. ஆம்ஹோல் வந்து நீங்க வந்து அளவு எடுக்கும் போதே ரொம்ப டைட்டா எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாதான் அது ப்ராப்ளம் வருங்க. எதுங்க? 17 வருதுங்க. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அளந்து பார்க்கும்போது 18.5 வரணுங்க. சுடிதாருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கும். பிளவுஸ்னா 1 இன்ச் சேர்த்தி வருங்க. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் இருக்கணுங்க. இப்ப நான் மார்க் பண்ணது எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். உள்கை வெட்டிட்டேன். சைடு இது எல்லாமே நான் வெட்டிட்டேன். இதுக்கப்புறம் இங்கெல்லாம் எந்த இதுவுமே கட்டு தேவையில்லை. உங்களுக்கு சைடு ஸ்லிட் வேணும்னா மட்டும் இங்க கட் போட்டுக்கோங்க. சரிங்களா? சைடு ஸ்லிட் போட்டீங்கன்னாலும் இங்க கொஞ்சம் தூக்காம இருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கால் தடுக்காதம இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு அகலம் நம்ம வச்சுட்டோம். இங்க சைடு ஸ்லிட் கொடுத்துட்டாலும் நீட்டா தான் இருக்கும். வேணும்னா கொடுத்துக்கோங்க. அது சும்மா நம்ம நைட்டிக்கெல்லாம் வருது இல்லைங்களா? இப்படி ஒரு துணி நம்ம போட்டுட்டு இருக்கும் போது இந்த இடத்துல பஃப்னு தூக்காம இருக்கணும்னா இங்க ஒரு கட் கொடுத்துட்டீங்கன்னா இது பிளாட்டா இருக்கும். ஒரு சில மெட்டீரியல் நீங்க வேணும்னா ஒரு 10 இன்ச் ஒரு 8 இன்ச் நீங்க இங்க கட் கொடுத்துக்கலாம். சொல்லுங்க. சரி. ஃப்ரண்ட் ஷோல்டர்னா இந்த போர்ஷன் சொல்றீங்களா? இது நீங்க நான் சொன்ன ப்ரொசீஜர் படி கட் பண்ணி இருந்தா அப்படி வர வாய்ப்பு இல்லைங்க. அப்படி இல்லாட்டினா இங்க செஸ்ட் ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா இந்த துணி கீழே இறங்கலைன்னா இது தூக்கிக்குங்க. இல்ல அதான் சொல்றேங்க. இப்ப இந்த செஸ்ட் ரவுண்ட் நீங்க இங்க மார்க் பண்றீங்க, வெயிஸ்ட் ரவுண்ட் இங்க மார்க் பண்றீங்க. இந்த போர்ஷன் வந்து கரெக்டா கீழே இறங்கிச்சு அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டா சீட்டிங் ஆகும். சப்போஸ் இந்த இடம் இறங்கல இப்படி மேலேயே நிக்குதுன்னா அந்த துணி வந்து இங்கதான் உங்களுக்கு ப்ளீட் மாதிரி வருங்க.
அதனால நீங்க கொடுக்குற ஆம்ஹோல் உயரம் இந்த உயரம் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிளவுஸுக்கு வந்து லைனிங் பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு கூட அதிகமா வரும் ஹோல் ரவுண்டுமே. சுடிதார் அப்படின்னா கண்டிப்பா 1.5 இன்ச் அதிகமா வருங்க. அப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நார்மல் பிளவுஸ் அப்படின்னா 1 இன்ச்சு 3/4 இன்ச் அதிகமா வருங்க. ஓகே, இப்ப இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் கட் பண்றதுக்கு முன்னாடி இதனுடைய ரவுண்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இப்ப 7.25. ஏன்னா நம்ம மார்க் பண்றதுக்கும் வெட்டுறதுக்குமே வித்தியாசம் வரும். நான் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா வெட்டிட்டு அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா 7.25. அந்த நான் இந்த வி நாச் போட்டிருக்கிற வரைக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா 7.25 வருது. அதை வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் வேணும்னா நீங்க இப்ப கட் பண்றது அப்படியே லைனிங்ல கட் பண்ணிக்கோங்க. அத வந்து அதுக்கப்புறம் லைனிங் வந்து இது உங்களுக்கு ஹைட் ஃபுல்லா வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஒரு 3/4 அளவுக்கு வச்சீங்கன்னா கூட போதும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எப்படிங்க? அதெல்லாம் இல்ல, ஜாயிண்ட் தான் போடணுங்க. லைனிங்க்கு வந்து உங்களுக்கு சைடுல வந்து அந்த ஒரு பேரலல் மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு எப்படி கிராஸ் இது வருதோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் போடணுங்க. எக்ஸஸா வரும். ஸ்ட்ரைட்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ற மாதிரி தான் வருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கையினுடைய நீளம் ஒரு 9.5 இன்ச்சு தான் நமக்கு ரெடியா கிடைக்கும். நான் அதே அளவே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 33ங்கும் போது 3.3 வந்து ஆம்ஹோல்னுடைய இது வச்சுக்கிறேன். இப்ப அதுல 7.25 நான் மெஷர் பண்ணேன். இதுல வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாவே வைக்கிறேன். 7.5 இன்ச்சு மார்க் பண்றேன். ஏன்னா கர்வ் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளந்து பார்க்கும்போது சுற்றளவு கரெக்டா வரும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆம்ஹோல் இதுவும் ஜாயிண்ட் கரெக்டா வரமாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சுற்றளவு வந்து 11 இன்ச்சு மார்க் பண்றேன். பஃப் ஸ்லீவா இருந்தா இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மேல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷன் வருது இல்லைங்களா, இங்க வந்து கிளாத் வந்து இந்த ஷேப் கொடுத்து இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுல ஃப்ளீட் வச்சுக்கோங்க. ஆமாங்க, அது எல்லாத்துக்குமே ஆம்ஹோல் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் டீப் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா வருங்க. இப்போ இதுல 7.5 வச்சிருக்கேன். 7.5 வச்சுட்டு ஆம்ஹோல் வந்து நான் டிராப் பண்றேன். இந்த அளவு வந்து கரெக்டா நீங்க பாடிக்கு கொடுத்துருக்கறத பாத்துக்கோங்க. இல்லாட்டினா தைச்சு முடிக்கும் போது இதுவும் அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது கரெக்டா பாத்துக்கோங்க. அது உங்க பாடியினுடைய 10ல 1 பங்குங்க. 33 வரும்போது 35 வந்தா 3.5 வருங்க. 40 வந்தா 4 வருங்க. இப்ப இதுல அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு 7.25 வருது. ஓகேங்களா? இப்ப பாடி ஒரே நிமிஷம் இத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது நான் டவுட் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுவும் இதுவும் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப இந்த ஆம்ஹோல் வந்து நான் மெஷர் பண்ணும்போது 7.25 வருது. பாடியிலையும் அதே அளவு 7.25 உங்களுக்கு வரணும். இந்த நாச்சோட 7.25 அதே மாதிரி இதுல மெஷர் பண்ணும்போது 7.25 அப்படி வச்சீங்கன்னா தான் இந்த நாச்சும் உங்களுக்கு மேட்சா வரும். இழுத்து எதுவும் நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாது.
இப்ப கேளுங்க, என்ன டவுட் கேட்டு. சொல்லுங்க. கை வந்து நீளம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நீளம் பிளஸ் 1 இன்ச்சு. கையினுடைய சுற்றளவு அதேதான். ஆர்ம் ஹோல் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 ஆர்ம் ஹோலை வந்து கம்மியா வச்சு மார்க் பண்ணுங்க. அப்பதான் நீங்க கர்வ் லைன் கட் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு பாடியில என்ன ஆர்ம் ஹோல் இருக்கோ அதே அளவுக்கு கிடைக்கும். இல்ல இதுல குடஞ்சு வெட்டுறது பாத்தீங்கன்னா கம்மியா தான். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு பிரச்சனை இல்ல. ஸ்லீவுக்கு வந்து கம்மியா தான் வேணும். பாடி தான் ஷோல்டர் அவுட்டர்ல போகுது. அதனால பாடியில இருக்க இது மட்டும்தான் நீங்க அதிகமா வெட்டணும். இதுக்கும் அதிகமா வெட்டிட்டீங்கன்னா முன்கை வந்து இழுத்து பிடிச்சுக்கும். இதுக்கு வந்து நார்மலா எப்பவும் வெட்டுற மாதிரி வெட்டினீங்கன்னா போதும். செஸ்ட் ரவுண்ட்ல வந்து 10 பிரிச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து 10 பிரிச்சுக்கிட்டீங்கன்னா வர்றதுதான் கேப் ஹைட்டுங்க. இப்ப நான் வந்து 3 இன்ச்சு வந்து உங்களுக்கு நெக்கினுடைய வித்து விட்டுருந்தேன். அப்ப கேன்வாஸ் வெட்டும் போது நம்ம 3.25 வெட்டணும். மூணே கால் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வச்சிருக்கேன். 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு மார்க் பண்றேன். வி நெக் அப்படிங்கும்போது கொஞ்சம் டீப்பா கூட வரலாம். ஏன்னா சைடு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேற நெக் வைக்கும் போதெல்லாம் ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவை செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டை பொறுத்துங்க. நீங்க நல்லா ஹைட்டா இருந்தீங்கன்னா ஒரு 7.5 இன்ச் வரைக்குமே வைக்கலாங்க. 7.5 8 வரைக்குமே. ஏன்னா டீப் நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வி அப்படிங்கும்போது இந்த இடம் ரொம்ப வைடா தெரியாது, க்ளோஸா தான் இருக்கும். இதுவே இந்த அளவுக்கு நீங்க ரவுண்ட் நெக்கோ மற்றதோ வைக்க முடியாது. அதனால ஒரு எப்பவும் வைக்கிறத விட நீங்க ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது வந்து பேக் ஃப்ரண்ட் நெக்கு. அதே மாதிரி 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கீழே ஹோல் வைக்கணும், ட்ராப் வைக்கணும்னா உங்கள் பேக் நெக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்குள்ள நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படி கூட வெட்டிக்கலாம். ரவுண்டு ஸ்கொயரு எப்படி வேணுனாலும். பேக் பொறுத்த வரைக்கும் அளவு மட்டும்தான் இந்த அளவு. நீங்கள் என்ன எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக். சரிங்களா? நீங்கள் அப்படியே லைன்லேயே இருங்க, நான் மெஷின் மட்டும் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரே நிமிஷம். இது கேன்வாஸ்க்கு தகுந்த மாதிரி கிளாத் மட்டும் இதில் வெட்டிக்கோங்க, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும்.
இதை வந்து நீங்க எப்பவும் போல அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மேல பிளைனா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்துச்சுன்னா நீங்க வெளிப்பக்கம் கூட அதை அடிச்சு திருப்பிக்கலாம். நீங்க இப்படி அயன் பண்ணலைனாலும் இத தையல் போட்டு கூட நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு உறிஞ்சு வராம இருக்கணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நீங்க அப்படியே அயனிங் சுத்தியும் பண்ணிக்கலாங்க. இது இது மடிச்சு தைக்க போறோம், இருந்தாலும் நான் ஒரு தடவை இதை அப்படியே ஃபுல்லாவே பேட்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எட்ஜ் தான் உறிஞ்சு வராம இருக்கணும், அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. சொல்லுங்க. ஆமாங்க. போதுங்க. ஓகே ஓகே. இதுக்கு பழைய உங்களோட பழைய வீடியோஸ் வந்து நீங்க ஒரு இன்ச்சுங்கிறது 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் வேரியேஷன் வராதுங்க. அதனால மேக்சிமம் 3/4 இன்ச்சு கண்டிப்பா தேவை. 1 இன்ச்சுங்கிறது அவங்கவுங்க உடம்ப பொறுத்து வருங்க. நம்ம கொஞ்சம் ஏதாவது மறுபடியும் லூஸ் மாதிரி இருக்கு, கொஞ்சம் இடத்துல ஒரு சுருக்கம் வருது அப்படின்னா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாங்க. ஸ்கொயரா இருக்கும், ஸ்கொயர் ஷோல்டர், ஸ்லோப் ஷோல்டர் அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம அது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சா போதும். ஆனா 3/4 இன்ச்சு கம்பல்சரி இறக்கணுங்க. அது இல்லைங்க, எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இந்த இந்த இடத்துல இருந்து நமக்கு ஷோல்டர் கீழே இறங்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த இது கொடுத்துதான் ஆகணுங்க. இதுவே நம்ம வைட் நெக் அப்படிங்கும் போது நம்ம கொடுக்க மாட்டோம். க்ளோஸா வர எல்லாத்துக்குமே நம்ம அதை கொடுத்துதான் ஆகணுங்க. ஆமாங்க. அது நீங்க வைக்கிற காலரை பொறுத்து வருதுங்க. ஸ்டாண்டப் காலரு, க்ளோஸ் காலரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வரும்போது அது எப்படி நெக்கை ஒட்டி வருதா இல்ல தள்ளி வருதாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. அதுனா உங்களுக்கு 3 கொடுத்தீங்கன்னா போதும். இப்படி நெக்கு க்ளோஸ் பண்ணி வர்ற மாதிரி வருங்க. அதுக்கு வந்து நீங்க 3 கொடுத்தீங்கன்னா ஓகே தான். ஓகேங்க. ஓகே ஓகே ஓகே. இதை இப்படியே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபினிஷிங் நீட்டா வரணும்னா இந்த ஒரு தையல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரியாம இருக்குங்க. அதனால அது போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம இந்த ஸ்கேலப் டிசைன் இதெல்லாம் தைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தையல் இல்லாட்டினா உறிஞ்சிட்டு வந்துடும், மறுபடியும் அந்த ஷேப் நம்மளால கொண்டு வர முடியாது. ஆமாங்க. பஸ்டுக்கு என்ன கேப் வருதோ அதே அளவுங்க. மிடில் பஸ்ட் கேப் 2 பஸ்டுக்கு கேப் வைப்பீங்க இல்லையா, அந்த கேப்புக்கு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கரெக்டா மிடில்ல நாட்ச் போட்டுக்கோங்க. நெக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் தான், அதனால இது ஓரம் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கலாம். ஆமாங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த கர்வ் பாத்தீங்க, அந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராதுங்க.
இல்ல பேக்குக்கு கரெக்டா வருதுங்க மேம். சரிங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம டீப் எடுக்கும்போது சரிங்க நீங்க டாப்ல வந்து சொல்றீங்க ஃப்ரண்ட் டீப் எடுக்கும்போது 3/4 இன்ச் உள்ளார தள்ளி எடுக்க சொல்றீங்களா? ஆமாங்க. அதே மாதிரி இப்ப ஸ்லீவுக்கு வந்து நம்ம டீப் எடுக்கும்போது 1/2 இன்ச் வந்து மேல வச்சு தானே ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணுவோம். அந்த நான் இப்ப வந்து நம்ம இல்ல இது ஸ்டிச் பண்ணும்போது நான் அதை மெஷர் பண்ணி பாக்குறேங்க. எப்படி வருது அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஓகே ஏன்னா மேக்சிமம் எனக்கு அந்த ஃபால்ட் வந்தது இல்ல. சப்போஸ் அப்படி வருது அப்படின்னா அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே மேம். எப்படிங்க? கொஞ்சம் பெண்டா இருக்கு. இல்ல நான் அதுக்கு ஸ்லிட் கொடுக்கலைங்க. ஸ்ட்ரைட்டா தைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. சில மெட்டீரியலுக்கு வந்து கொடுக்கணும். எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு கொடுக்கணும் மேடம்? ஸ்லிட் வந்து உங்களுக்கு இப்ப இப்ப இது வந்து கிராஸ் வைஸ்ல போட்டு ஒரு மாதிரி ஃபிளாரா நிக்காம ஒரு மாதிரி பொஃப்னு தூக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க வந்து ஸ்லிட் கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சென்டர் வந்து தூக்காம அப்படியே பிளாட்டா இருக்குங்க. ஒரு சிலர் இது பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னாவே நல்லா பிளெக்சிபிளா இருக்குங்க. அந்த மாதிரி இதுக்கு நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா கூட, இப்ப நைட்டியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிட் இல்லாத நைட்டி பாத்தீங்கன்னா நமக்கு முட்டிக்கிட்ட பாத்தீங்கன்னா துணி இப்படி குடம் மாதிரி தூக்குற மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல ஸ்லிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா படிஞ்ச மாதிரி ஃபிளாரா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஸ்லிப் ஆகுது அப்படின்னா இதுல ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா குண்டூசி போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லைங்கம்மா, இன்னும் போடல. நான் சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. அது எனக்கு இப்போ அந்த பழைய ரொம்ப வருஷ சேனல்ங்கிறனால அதுக்கு கரெக்டான ஒரு இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால எனக்கும் இப்ப டைம் இல்லாதனால நான் வீடியோஸ் அதிகம் இப்ப போட முடியறது இல்லைங்க. இந்த இது மட்டும் ஸ்ட்ரைட் பார்த்துக்கோங்க, ஸ்லிப் ஆயிடக்கூடாது. கரெக்டா சென்டர் வச்சு ஓகே ஓகே ஓகேங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டா தான் தையல் போடணும். அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கிட்ட நீங்க வி மாதிரியே கொண்டு போயிட வேண்டாம். இந்த இடம் ஸ்ட்ரைட் தான். ஓகே 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 ஓகேங்க. ஏன்னா மேக்சிமம் என்னோட எல்லாம் பேசிக் வீடியோல இருந்து எல்லாமே இருக்குங்க. இப்போ கொஞ்ச நாளா அது அதாங்க. இப்ப இத வந்து நம்ம மடிச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டாலும் சரி, ஊசியட தையல் மேல போட்டுக்கிட்டாலும் சரி. எப்பவுமே படிமான தையல் அப்படின்னா இந்த பிசுறு எல்லாமே வெளிப்பக்கம் எந்த பக்கம் தையல் போடுறோமோ அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு தான் போடணும். இந்த கார்னர்ல பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப துணி இதாகாத மாதிரி கரெக்டா பார்த்துக்கோங்க. கட் போடும்போது கரெக்டா அந்த நூலோட சேர்த்தி போட்டீங்கன்னா, ஏன்னா நார்மல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்க கிளாத் பூராவுமே நம்ம கட் போடும்போது கீழே கொஞ்சம் இறங்கி தான் போயிடும். அதனால பார்த்துக்கோங்க. லைனிங் போடலாங்க. எனக்கு அது ஸ்டிச்சிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே நமக்கு நினைச்ச மாதிரி அந்த டைமிங் எக்ஸஸா தான் போகுதுங்க. அதனால தான் நான் வந்து நார்மல் டாப் போட்டேன். நீங்க லைனிங் வந்து இதை அப்படியே அட்டாச் பண்ணி நீங்க இதே மெத்தட்ல ஸ்டிச் பண்ணீங்கன்னா போதும்.
எப்படிங்கம்மா? இல்ல வி லாஸ்ட் கட் பண்ணி வி வருது சரியா ஒரு மாதிரி யூ மாதிரி வருது. அது நம்ம போடுற ஸ்டிச்சு தான் அப்படிங்க. கரெக்டா வி ஷேப் கொண்டு போய் ஷார்ப்பா நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துருங்க. நம்ம கொண்டு போய் எப்படி அதை ஷார்ப் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஷார்ப்பா நம்ம இந்த இடத்துல நிறுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பா வந்துடும். ஓகேங்கம்மா, போடுறேன். ஃபுல்லாவே இப்போ இது வர மாதிரி போடுறேங்க. நான் உங்க வீடியோஸ் பார்த்து தான் கொரோனா டைம்ல இருந்து நாங்க இப்போ வரைக்கும் சரி சரி சரிங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள் மேம். அதனால உங்க வீடியோஸ் பார்த்து தான் பேண்ட் குழந்தைங்களுக்கு வீட்டில் போடுற நைட் ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஆமா, பெண் குழந்தைங்க இருந்தா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பசங்க இருக்க இடத்துல கூட நம்ம இது மேக்சிமம் நமக்காக தைச்சுக்கிட்டாதான் உண்டு. பொன் குழந்தைங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன மாடல் வேணும்னாலும் அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு டபுள் ஸ்டிச் ஒரே நிமிஷம். இதுல டபுள் ஸ்டிச் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஒண்ணு மட்டும் போட்டுட்டு ஹெம் பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் சைடு இதுக்கு வந்து டாட் தேவையில்லை. இந்த ஸ்லோப் பாத்தீங்கன்னா இப்படி லைட்டா வந்துச்சுன்னா அந்த ஷேப்புக்கு இதை வெட்டிக்கோங்க நீங்க. அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோவும் போடுங்க மேம். உங்க வீடியோ பார்த்து தான் எனக்கு பல இன்ட்ரெஸ்ட் தான் வந்ததுங்க. அப்படிங்களா? ஓகேங்க. நமக்கு நமக்கு நம்ம தான் எப்பவும் நான் சொல்றது ஒன்னேதான். நம்மளாலதான் முடியும், நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படிங்கிற ஒரு இதுதான். நமக்கு இன்னொருத்தவங்க கேட்டு நம்ம அவங்கள மாதிரி ஆகுறத விட நமக்கு தெரிஞ்சதை நம்ம போட்டு நம்ம வந்து நம்மளுடைய தனித்தன்மையை வந்து எப்பவுமே வச்சிருந்தோம் அப்படின்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாதிச்சு எவ்வளவோ பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. நம்மளால முடிஞ்சதை நம்ம சின்ன சின்னதை கரெக்டா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு புரிஞ்ச வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த இதுவும் பண்ணல, நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு வந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா நம்மளுடைய பொசிஷன் வந்து கண்டிப்பா மேல வந்துருங்க. அது வந்து யாராவது பண்ணணும், யாராவது ஹெல்ப் பண்ணணும், யாராவது நம்மள இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம செய்யறத கரெக்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம் பீரியட்ல நம்மளே மேல வந்துடலாங்க. நம்ம எப்பவுமே மோட்டிவேஷனுக்கு இன்னொருத்தரை எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரிதான் நம்மளால வர முடியும். இது நம்மளோட தனித்தன்மையா இருந்தா நம்ம அவங்கள விடவே நம்ம மேல வந்துடலாங்க. அது வந்து எப்பவுமே அது பெண்களுக்குங்கும் போது சொல்லவே தேவையில்லை. நமக்கு இருக்கிற தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ஆண்களுக்கு வந்து பாதிதான் இருக்குங்க. அதாவது நீங்க அந்த அன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆன மாதிரி ஆயிடுங்க. அதான் இப்போ இந்த ஷோல்டரை வந்து இத பிசுரோட வர்றதுக்கு பதிலா இதை கொஞ்சம் உள்ள கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் சொல்றீங்களா? இந்த ஷோல்டருக்கு பாத்தீங்கன்னா நெக்குக்கு படிமான தையல் மட்டும்தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மடிச்சு ஊசியோட தையல் போடல. ஆனா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊசியோட தையல் போட்டிருக்கேன். இப்ப இந்த ஆமா போட்டிருந்தா உங்களால இப்படி கவர் பண்ண முடியாதுங்க. அது வந்து இடிக்கும். அதனால இப்படி வச்சு நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா பேக்குக்கு வந்து எப்பவுமே போட வேண்டாம், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஆமா ஆமா, ஏன்னா அந்த தையல் போட்டுட்டீங்கன்னாவே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது கரெக்டான அந்த ஃபோல்டிங் வந்து கொடுக்க முடியாதுங்க. அதனால அந்த இடத்துல நீங்க அது கொடுக்க தேவையில்லை. லைட்டா அந்த கார்னரை வெட்டி விட்டுருங்க.
இது வந்து அதே மாதிரி கரெக்டா இந்த இதுல வச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு நூல் ஒரு ஒரு நம்ம பெரிய ஊசி இப்படி உள்ள வைக்கிற அளவுக்கு கேப் இருந்தா போதும். இதை வந்து இப்படி கரெக்டா இதுக்கு மேல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க நாச் போட்டிருக்கீங்க, அதுக்கு நேரா தையல் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போடணும். அது ஃபர்ஸ்ட் இதுலயே போட முடியலனாலும் ரெண்டாவது ஸ்டிச் போடும்போது போட்டுக்கோங்க. என்ன சொல்லுங்க. இங்க ஆம் ஹோல் கிட்டீங்களா? அது இந்த மாதிரி ஃபோல்டிங்ல எல்லாம் ஒரு சும்மா ஒரு மைன்யூட்டா ஒரு ஒரு கணக்குல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரதா செய்யுங்க. ஏன்னா அது நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி வைக்கும் போது கரெக்டா வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டா ஒரு இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா லைட்டா தான் ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அது இந்த இடம் மட்டும் லைட்டா கட் பண்ணா போதும். நீங்க இங்க இருந்தே கொண்டு வர தேவையில்லை. லைட்டா அந்த இடம் மட்டும் கட் பண்ணா போதும். அது என்னன்னா நம்ம இந்த ஊப்பட்டி வீப்பட்டி வைக்கும் போது வர மாதிரி தான். இது உள்ள ஒண்ணு இன்சர்ட் பண்ணிட்டோம், ஒண்ணு மேல கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது ஒன்னை விட ஒண்ணு வந்து கொஞ்சம் குறையும். அந்த அதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன், அது மாதிரி வரும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இந்த க்ளோஸ் வந்து நீங்க நெக் வைடு பண்ண பண்ண இந்த இங்க வைக்கிற இந்த அளவை வந்து நான் போட் நெக்குக்கெல்லாம் எவ்வளவு சொல்லியிருப்பேன்னு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்போ இது மேல ஏற ஏற இங்க 3/4 1ன்னு நம்ம வச்சுக்கலாம். 1 1/4 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அதாவது நெக்கை ஒட்டி வரும்போது இந்த நெக்கை தள்ளி இப்படி ஷோல்டர் இப்படி இறங்கி இறங்கி வருது அப்படின்னா இந்த போட் நெக்குக்கெல்லாம் நம்ம 1/2 இன்ச் வைப்போம். அந்த மாதிரி இந்த ஸ்லோப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நெக்கை ஒட்டி வரும்போது கம்பல்சரி 3/4 இன்ச் 1 இன்ச் நம்ம வைக்கணும். அதனாலதான் காலருக்கு அப்படி வைக்க சொல்றோம். இப்ப இது வந்து நம்ம இப்ப கழுத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இது வந்து நமக்கு கழுத்தை ஒட்டியே இருக்கும். நெக்கை ஒட்டி இந்த நெக்கு வரும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இது வந்து இன்னும் இங்க வருது, இப்படி வி வருது அப்படிங்கும் போது அது வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு போட் நெக் ஷேப்புக்கு தான் வரும். அப்போ நீங்க இந்த ஸ்லோப்பை வந்து நம்ம 1/2 இன்ச்சா நம்ம குறைச்சிக்கலாம். நெக்கு வைடு அதிகமாகும் போது இத வந்து நீங்க அந்த உயரத்தை வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுன்னு கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்றேங்க. நான் இப்போ போட் நெக் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 2/4 3 இது வைக்க சொல்லுவேன். அப்ப இங்க 1/2 இன்ச் மட்டும்தான் ஸ்லோப் கொடுக்க சொல்லுவேன். ஆனா அதுவே காலர் நெக்குக்கு வந்து ஏன் அதிகமா வைக்கிறோம்னா அது நம்ம கழுத்தை ஒட்டியே வரும்போது அது அந்த இடம் உயரம் அதிகமா இருக்கும், ஷோல்டர் உயரம் கம்மியா இருக்கும். அதனால ஸ்லோப் கொடுக்கும்போது 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு உடம்புக்கு பொறுத்து நம்ம கொடுப்போம். புரியுதுங்களா? இந்த நெக்கினுடைய அகலத்தை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஸ்லோப்பும் நம்ம கொடுப்போம். ஓகே. இப்ப இந்த ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் இந்த துணி வந்து சிங்கிளா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா இப்படி பிடிச்சி இழுத்துறக்கூடாது. தெரியுதுங்களா? எப்பவுமே துணியை பொறுத்த வரைக்கும் இப்படி லூஸ் தான் கொடுக்கணும். இப்படி இழுத்து இழுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாவே ஃப்ரண்ட் பேக் எதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இதுல உங்களுக்கு இப்படி வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க குண்டூசி வேணாலும் போட்டு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ராங் சைடு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃப்ரண்ட் பேக் எதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இங்க வரும்போதெல்லாம் நீங்க இப்படி லிஃப்ட் பண்ணி தான் இப்படி கொண்டு வரணும். துணியை வந்து இழுத்து நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே இது வந்து மேட்ச் ஆகாது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னாலும் நான் தைக்கும் போது இது கரெக்டா வரும். இப்ப நான் வெட்டினது இது 3/4 இன்ச்சு தள்ளி தான் வெட்டியிருக்கேன். இது கம்மியா தான் நான் வெட்டியிருக்கேன். ஆனா தைக்கும் போது நம்ம இந்த துணியை இழுக்காம இந்த துணியை இழுக்காம அழகா இது ஓரமா வச்சு வச்சு இப்படி நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இது ரெண்டுமே கரெக்டா ஈவனா வரும். அதுக்கு தான் நம்ம ஸ்லீவுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்ம் ஹோல் வந்து செக் பண்றது. இதுவும் அதே மாதிரி இழுக்க கூடாது, ஃப்ரீயா விட்டு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இதுவும் கரெக்டா வரும்.
அதனால நீங்க வெட்டும் போது இப்படி வச்சு இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க இங்கேயும் 7.25 அதுலயும் 7.25 வச்சு வெட்டி இருந்தீங்கன்னா நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணி பார்த்துட்டு இந்த நாச்சை கொஞ்சம் மேல தள்ளி போட்டுக்கோங்க. மறக்காம அந்த மேல் நாச்சையும் பேக் ஒன்னா வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது சேஞ்சஸ்க்காக சொல்றது உங்களால. ஏன்னா தைக்கும் போது நான் வெட்டும் போது கரெக்டா தான் வெட்டினேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா தைக்கும் போது எனக்கு மேட்ச் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராம இருக்கணும்னா நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஒரு தடவை ஆம்ஹோல் ரவுண்ட செக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அதுதான் இப்ப சொன்னதுங்க. இப்ப நான் சொன்ன இதே அதுதான். அது வந்து உங்களுக்கு அந்த இது ரெண்டு கரெக்டா வந்தாதான், இந்த 2 பாயிண்ட் கரெக்டா வந்தாதான் அது வந்து ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனா வருங்க. அதனாலதான் நான் 7.25 வச்சீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணும்போது 7.5 வச்சு கட் பண்ணுங்க. அந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டா 7.25 வரணுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இந்த சென்டர்ல வந்து இந்த இது வந்து நிறுத்தணும். அதே மாதிரி இதை வந்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நாச் போடுறோம் இல்லைங்களா, அது கூட உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்ப அந்த நாச் போடுற இடத்துல இப்படி நிறுத்தி இதை கொஞ்சம் இப்படி சுருக்கி விட்டீங்கன்னா தான் அது கரெக்டா இருக்கும். நம்ம பாட்டுக்கு நாச் அகலமா போட்டோம்னா அதுவே உங்களுக்கு 1/4 இன்ச் வந்து அதிகமாகும். அதனால அதை கூட நம்ம கவனமா பார்க்கணும். அது நார்மல் தைக்கும் போது ரொம்பவே எல்லாத்தையுமே செக் பண்ற மாதிரி தான் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு நாச்சஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அப்ப நீங்க நார்மலா வெட்டுறதை விடவே நீங்க ஏதோ கொஞ்சம் அதிகம் இந்த நாச்சு வந்து கரெக்ட் பண்ணுங்க. நாச்சு வந்து பெருசா போட்டீங்கன்னாலும் துணி இதாகும். அதே மாதிரி தைக்கிறது மேல் துணி ரவுண்டா வர்றனால லூஸ் விட்டு தான் தைக்கணும். நீங்க இழுத்து இழுத்து வச்சு தைச்சிட்டே போனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு ஒண்ணு அதிகமாகவும் ஒண்ணு கம்மியாகவும் வரும். நமக்கு ஃப்ரண்ட் துணியை பொறுத்த வரைக்கும் லைட்டா லூஸ் விட்டு தான் வைக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா வரும். அதான் உங்களுக்கு அது மெஷர்மெண்ட் தான் மிஸ்டேக். நீங்க அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க, சரியா போயிடும். ஏன்னா ப்ரொசீஜர் இவ்வளவுதான், இதுல நம்ம வேற எதுவுமே பண்றதுக்கு இல்ல. நீங்க அதை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஆக்சுவலா ஸ்லீவ்ல கட் பண்ணும்போது அந்த 7.5 வச்சீங்க இல்லைங்களா, அதுல வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு 1/2 இன்ச் வச்சு பேக்குக்கும் அந்த மிட் பாயிண்ட்ல வந்து ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ண சொல்றீங்க இல்லைங்க, அப்படிதான் ஆக்சுவலா கட் பண்றேன். சரி சரி. இல்ல ரொம்ப டீப்பா எல்லாம் கொண்டு போக மாட்டீங்க இல்லையா? ஏன்னா நம்ம வெட்டுறதே டீப் ஆம்ஹோல் தான். சும்மா நார்மலா வெட்டுற ஆம்ஹோல், இப்படி மேலாப்புல வர ஆம்ஹோலா இருந்தா நம்ம எவ்வளவு வேணாலும் குடையலாம். ஆனா நம்ம வெட்டும் போது நம்ம பாக்ஸ் போட்டு டீப்பா தான் ஆம்ஹோல் வெட்டுறோம். அதனால முன்பக்கம் சும்மா கம்மியா வெட்டினீங்கன்னாவே போதும். நான் இதுக்கே வந்து ஆமா ஒரு 1/4 இன்ச் அந்த அளவுக்கு இருந்தாவே போதுங்க. நார்மலா வெட்டுற ஆம்ஹோலுக்கெல்லாம் 1/2 இன்ச் கம்பல்சரி வேணுங்க. சரிங்களா? இப்ப மேலாப்புல வெட்டுற ஆம்ஹோல்னா முன்கை 1/2 இன்ச் வேணும். நம்ம வெட்டுறது டீப் நெக் டீப் ஆம்ஹோல் அப்படிங்கும் போது பேக்குமே டீப்பா இருக்கும். மறுபடியும் ஃப்ரண்ட்டும் ரொம்ப டீப் பண்ணோம்னா சுருக்கம் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு துணி பத்தாம போற ப்ராப்ளம் எல்லாம் வருங்க. அதனால அந்த வந்து இதுக்கு சரி சரி சரிங்க. அதான் இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இப்படி கரெக்டா உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா போதும். அப்படி சப்போஸ் வரலன்னா கொஞ்சம் இதை நாச்ச ரெண்டுக்கும் ஈவனா வச்சு தள்ளி போட்டுக்கோங்க. ஆனா அதுக்காக நம்ம ஆம்ஹோல் அதை செக் பண்ணிட்டே தான் இருக்கணும். நீங்க ஒரு தடவை நம்ம கரெக்ஷன் பண்றோங்கிறதுக்காக எப்பவுமே அதை பண்ணக்கூடாது. மறுபடியும் அதை வந்து என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க் ஷாப்லயுமே இந்த கட்டிங் இதெல்லாம் மட்டும்தான் போடுவாங்க. நாம் போட்டிருக்கோம். இந்த ஸ்டிச்சிங்ல நிறைய மிஸ்டேக் பண்றனால உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வர்றது இல்லைங்க. அதனாலதான் நான் மறுபடியும் அது வந்து ஒரு ஸ்டிச்சிங்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஓரலா நம்ம சொல்லிட்டோம்னா கூட நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எக்ஸஸ் ஆனாலும், ஏன்னா தைக்கிறதுன்னு போது நமக்கு டைம் நிறையவே எடுக்கும். இருந்தாலும் அது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து போடுறதுங்க. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம பர்ஃபெக்டா கட்டிங் போட்டு கொடுத்தாலும் அதை ஸ்டிச்சிங்ல ஃபாலோ பண்ணலன்னா நீங்க என்னதான் நீட்டா கட்டிங் போட்டாலுமே அது பிரயோஜனமே இல்லாம போயிருங்க.
எப்படிங்க? எதுவுமே நம்ம டைட்டா பிடிக்க வேண்டாங்க. எல்லாமே நார்மல் இதுதான். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் எதையுமே இழுத்தும் கொடுக்க வேண்டாம். அதை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு இப்படி வச்சுக்கிட்டா போதும். மேல இருக்கிறத மட்டும் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். அப்ப வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி தான் திருப்புறோங்க. இப்படி ஊசியை உள்ள நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி லிஃப்ட் பண்ணி திருப்பிக்கணுங்க. நம்ம அப்படியே வச்சு திருப்பும் போது உங்களுக்கு அது கரெக்டா வராது அந்த பொசிஷன். அதனால வளைவு வர இடத்துல எல்லாமே நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிட்டு தான் திருப்பணுங்க. நீங்க சென்டர் வரும்போதே ஊசியை டிப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா இது பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. எதுங்க? ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. சரிங்க, நான் அதை போடுறேன். இப்போ இது கையினுடைய சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா இது நமக்கு கரெக்டா ஒரே அளவு தான் வரும். இந்த நாச்சும் மேட்ச் பண்ணிக்கணும். கையினுடைய சுற்றளவு ஒரு 11.5 5.25 வைக்கிறேங்க. என்னங்கம்மா? ஆமா, அது யாரோ ஆன் பண்ணிருக்கீங்க. அதை ஆஃப் மியூட் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு எக்கோ ஆகாம இருக்கும். இப்போ நீங்க தைக்கும் போது இந்த ரெண்டு இதையுமே கரெக்டா இப்படி வச்சுக்கணும். இந்த டிஸ்டன்ஸும் இந்த இதுவும் கரெக்டா புடிச்சிட்டு நீங்க தையல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீடில் மார்க் போட்டிருப்பீங்க, இல்லாட்டினா லைன்ஸ் போட்டிருப்பீங்க. அதுலயே இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. இந்த ரெண்டு நாச்சுமே கரெக்டா மேட்ச் ஆகணும் சைட்ல. அதுக்கப்புறம் லைட்டா 1.5 இன்ச்சுங்கிறது அப்படியே 1.25 1 அப்படியே கிராஸ் கொண்டு வந்து 1/2 இன்ச்ல ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருங்க. எதையுமே இழுத்துட்டீங்கன்னா ஒன்னை விட ஒன்னு அதிகமா அந்த மாதிரி எல்லாம் போயிடும். இழுக்காம கரெக்டா தைச்சிங்கன்னா போதும். எப்படிங்க? அதான் லைனிங் வச்சீங்கன்னா கொஞ்சம் இதை கீழே இறங்கணுன்னே இதோட நிறுத்திட்டு உள்ள இருக்கிறத கட் பண்ணி ஸ்ட்ரைட் தையல் போட்டுருங்க. மேல இருக்கிறத அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு இப்ப சைடு ஸ்லிட் வேணும்னா இதோட நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நீங்க ஸ்லிட் போட்டுக்கலாம். இது வரைக்குமே வேஸ்ட் வரைக்கும் ஒரு 1/4 இன்ச் கேப் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இதுல ஸ்டிச் மேலேயே கூட நீங்க போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி ஷேப் தான், உங்களுக்கு இதுவே ஷேப்ல தான் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஷேப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த ஷேப் கொண்டு வாங்க. தைக்கலாங்க. நைட்டி இப்போ இது மாதிரி தானே வருதுங்க நிறைய.
நைட்டிக்கு உங்களுக்கு ரெடியா பாத்தீங்கன்னா 3 மீட்டர் தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு டிசைனிங் எல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு 3.25 3.5 இருக்கிற மாதிரி தான் வாங்கணுங்க. 3.5 வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நினைச்ச மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க்கு அந்த இதெல்லாம் பண்ணலாம். இல்லாட்டினா நம்ம நார்மலா இந்த மாதிரி கட்டிங் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு 3 மீட்டர்ல தான் கிடைக்குங்க. சரி சரிங்க. 3.5 மீட்டர் இருக்குங்க. அது உங்களுக்கு நைட்டி பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அவங்க பிட்டு நைட்டி பிட்டாவே வச்சிருப்பாங்க. 3, 3.25, 3.5 அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. 3.5 எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா நான் வாங்கி கூட உங்களுக்கு சென்ட் பண்றேங்க. என்ன சைஸ் அப்படி? ஓகேங்கம்மா. சொல்லுங்க. இது வந்து சாஃப்ட் காட்டனுங்க. இதுவுமே ஆன்லைன்ல வாங்கின மெட்டீரியல் தான். சாஃப்ட் காட்டன் இது. அதனாலதான் நானுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தைக்கிறேங்க. ஏன்னா இது ரொம்ப இது பண்ணோம்னா ரொம்ப நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல். நம்ம ஃபுல் வாயில விட கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆனா போட்டுக்கிறது எனக்கு நான் மேக்சிமம் காட்டன், இந்த காட்டன் மட்டும்தான் நான் சஜஷன் பண்ணுவேங்க. மற்றது எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்க லைனிங் வச்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா லைஃப் வரும். ஆனா ஒரு சிலர் வந்து நம்ம உடம்ப பெருசா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு லைனிங் வைக்கிறது இல்ல. ஆனா லைனிங் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லைஃப் வரும். ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் அந்த மெட்டீரியல். ஆமாங்க. இது ஆன்லைன்ல ஏதோ ஒரு டாக்டரோட அவளோட இது வேண்டி வாங்கினதுங்க. நான் அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி, நம்ம நார்மலா அந்த ஃபோல்டு பண்ற கைடு இருந்துச்சுன்னா அதுல வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இப்படி டபுள் ஃபோல்டு தான் பண்ணணும். சரிங்களா? அது கரெக்டா எனக்கு டபுள் ஃபோல்டு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் லாங் ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இல்ல இப்ப என்ன இதுன்னா, நீங்க சைடு ஜாயின் பண்ணாம நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்தியும் தாத்தியும் வரும் இல்லைங்களா? அப்ப மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதுன்னா நீங்க சைடு ஜாயின் பண்ணனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டிச் போட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். இது இந்த கம்மியா சைஸ் பார்டர் வைக்கிறதுனா நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணாம அப்படியே வச்சுக்கலாங்க. அகலம் அதிகமாக போகும்போது நீங்க வந்து ஃபிளீட்ஸ் வச்சு வைக்கணுங்க. இதுக்கு வந்து லேஸ் இந்த மாதிரி வச்சீங்கன்னா தான் செட் ஆகுங்க. நம்ம பிளவுஸுக்கெல்லாம் லேஸ் வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த ரோல்ல வர்றது அது வச்சீங்கன்னா தான் செட் ஆகுங்க. ஒருத்தர் ஏதோ மைக் ஆன்ல இருக்கு, அது மியூட் போட்டுக்கோங்க. இது மடிச்சு தைக்கிறதுமே கொஞ்சம் கவனமா தைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோலாய் வராம கரெக்டா வருங்க. அதுக்கப்புறம் நீங்க அயன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். நம்ம இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா தான் ஒரு மாதிரி இப்படி ட்விஸ்டாய் இருக்கும். அது பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது. நம்ம தைக்கும் போது கரெக்டா ஃபோல்டு பண்ணணும். இப்படி லூஸ் கொடுத்து உள்ள இப்படி ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை வந்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து அந்த சுருக்கம் வந்து ஃபார்ம் ஆகாது. நீங்க தைக்கும் போதே இப்படி இழுத்து இழுத்து தைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பேக் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு அது சுருக்கமா தான் இருக்கும். இல்ல அதே அளவுதான் வைப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது அந்த வித்தியாசம் வருங்க. உங்களுக்கு அது கரெக்டா தான் இருக்குங்க. நம்ம வந்து இப்ப குர்த்தி அப்படிங்கும் போது நம்ம இந்த லூஸ் அளவுல வந்து ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல.
அதுவே நம்ம பிளவுஸா இருந்தா நம்ம வந்து அதை கரெக்டா சொல்லுவோம், இந்த அளவு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இது குர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இது எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸ் டைட் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படிங்கம்மா? பண்ணிக்கலாங்க. இது உங்க விருப்பம் தான் கீழே. ஆனா காட்டனுக்கு வந்து ஸ்டிச்சு தான் நல்லா இருக்கும். மற்றபடி நம்ம மெட்டீரியல் மாறுது அப்படின்னா நீங்க அதுக்கு பண்ணிக்கலாங்க. வேற மெட்டீரியல் வைக்கிறோம், கிரேப்ஸ் மாதிரி எடுக்கிறோம், மற்றபடி வேற மெட்டீரியல்ல தைக்கிறோம் அப்படின்னா நீங்க அதை பீக்கோ பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அந்த ஃபோல்டு பண்ற கைடு போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வைடு கொடுக்க கொடுக்க தான் அந்த வித்தியாசம் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எதுவுமே கார்டன் மெட்டீரியல்னா நீங்க அந்த சிந்தட்டிக் லைனிங் கொடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் அதுக்கு ஸ்லிட்டு தேவையில்லைங்க. அது ஸ்லிட்டு தேவையில்லைங்க. எப்படிங்க? ஏ லைன் குர்த்திக்குன்னா 3 மீட்டர் எடுத்துக்கோங்க. எதுவுமே அளவு பொறுத்து தான். அதை நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனா நார்மலா எடுக்கிறத விட அதிகமா எடுக்கணும். சைட்ல ஒரு பீஸ் ஜாயின் போடுவோம் இல்லைங்களா, அதனால. இப்ப இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டிச் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இல்ல இதுவே போதும் அப்படின்னாலும் விட்டுறலாம். ஏன்னா இந்த சைட்ல ஒரு எட்ஜில் நம்ம ஸ்லிட்டுக்கு அடிக்கிற மாதிரி வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இது நம்ம அயன் பண்ணும்போது இன்னும் வந்து இதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டா இருக்குங்க. ஆர்கான்ஸா வந்து கொஞ்சம் போடலாங்க. ஆனா அது படிஞ்ச மாதிரி வராது. ஆனா கொஞ்சம் ஃபுல் லென்த் வச்சுக்கலாம். நீ வரைக்கும் இல்லாம நல்லாவே 3/4 ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் வச்சுக்கலாம். அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே ஃபிளாரா இருக்க மாதிரி இருக்குங்க. இல்லாட்டினா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த இது பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது ரெண்டுமே நமக்கு கரெக்டா வரணும். மேக்சிமம் நம்ம போடுற கட்டிங்ல தையல் எப்படி இருக்குன்னு பாக்குறத விட இந்த மாதிரி போர்ஷன் எல்லாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கவனிப்பாங்க. அதனால இது எல்லாமே தான் நம்ம ரொம்ப கவனமா கட் பண்றது, இது பண்றது எல்லாமே கரெக்டா பண்ணணும். கீழே பாத்தீங்கன்னா ஃபிளாரா இருக்கும். இதை நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லுக் வந்து ரொம்ப நீட்டா வரும். சைடும் இது இந்த இடம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இடம் இன்னுமே உங்களுக்கு ஏதாவது ஷேப் வேணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து நெக்கு. இது ஹெம் பண்ணி அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நீட்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படிங்க? இங்கீங்களா? நெக் அதாவது நம்ம மாடலுக்கும் நெக்குக்கெல்லாம் எந்த ஒரு பேசிக்கான ஒரு இதுவுமே கிடையாதுங்க. எந்த டைப் ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் என்ன நெக் ஒர்க் வேணாலும் கொடுக்கலாம். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஏ லைன் குர்த்திக்கு பேக் நெக் வந்து லோவா போகக்கூடாது. அது போனா நமக்கு வந்து அந்த போறத பத்தி இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டர் எல்லாமே மாத்தணும். சரிங்களா? இந்த ப்ரொசீஜருக்கு 4 இன்ச்சுக்கு கீழே நெக்கு போகக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நார்மலான ஷோல்டர் வச்சு டீப் நெக் வச்சு நீங்க பிளவுஸ் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சும் ஏ லைன் போடலாம். ஆனா அது குர்த்தி மாதிரி வராது. அது சுடிதார் ஸ்டைல்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அது என்ன பண்ணணும்னா நீங்க இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து தனியா நம்ம ஷர்ட்டுக்கு எப்படி 1 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி மடிச்சு ஃப்ரண்ட் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேக்கு அதை மடிப்போட வச்சு பேக் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வச்சு நீங்க தைச்சீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். ஜென்ஸ் காலர்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2.75. அதாவது நம்ம காலரோட ரவுண்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம ஒரு 14.5 15 வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நெக்குக்குமே கரெக்ஷன் பண்ணுவோம். அப்போ வந்து பின்னாடி வந்து 5.5 வருது அப்படின்னா முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அப்போ
இது 2.5 ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்டே பெருசா வெட்டிட்டோம் அப்படின்னா காலர் செட் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு க்ளோஸா வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு 14.5 15 இருந்தா ஓகே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா புதுசா நம்ம வெட்டும் போதெல்லாம் ரொம்ப பெருசா நெக் வெட்டிட்டோம் அப்படின்னா காலரை பொறுத்த வரைக்கும் வைக்க முடியாது. அது ரொம்ப ஓப்பன் காலரா போயிடும். அதனால அதை மட்டும் பார்த்து கவனமா பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா, ஓகே, தேங்க்யூ.